எனக்கு வந்துட்டு தாட், அதாவது பிளானிங்லாம் இருக்குது. ரூம் செட் ஆகணும், அவ்வளோதான். அதாவது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, பாட்டு ஃபுல்லாக ரெடி, கார் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த மாதிரி தான் பிளான்லாம் இருக்குது. ரூம் மட்டும்தான் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த வாரம் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எந்திரிச்சிட்டேன். கரெக்டாக சொல்லணும்னா டைம் 5:30. இல்லை, எடிட்டிங் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது. அப்படிங்கிறப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னா ரூம்லேருந்து கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு சைலண்ட்டான ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கேன். டைம் டைம் கரெக்டாக 5:30. கரெக்டாக ஒரு 1 hour எடிட் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6:30க்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு ஆல்ரெடி வச்சாச்சு. சாப்பாடு மட்டும் தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, டியூட்டியை கிளம்பிட்டேன்னா முன்னாடியே போயிட்டேன். 8 மணிக்கெலாம் போயிட்டேன். அப்போ ஷூட் பண்ண முடியல, ஏன்னா டைம் இல்லை. அதனால் உடனே நான் ஓடி போயிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். இப்போது பிரேக் டைமு 10 மணி ஆயிடுச்சு. அதனால் சரி, லஞ்சு கூட எடுத்துகிட்டு போகல. நான் இப்போ தான் வந்துட்டு பிக் பண்ணிட்டு அப்படியே பரோட்டா வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, டியூட்டி முடிஞ்சிச்சு. கரெக்டாக சொல்லணுன்னா கரெக்டாக 5:15. போயிட்டு ஒன்றும் வேலை இல்லை, ஏன்னா காலையிலே சமையல் பண்ணியாச்சு. சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது. போயிட்டு வேறு என்ன ஒர்க் இருக்குது, ஃப்ரெண்டு வந்தாலும் போய் டீ குடிக்க போகணும். அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்கும், நிறைய இருக்குது எடிட்டிங். எல்லாத்தையும் முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நான் வந்துட்டு ஈவினிங் தான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு பிகினர் தானே நான், அந்த ஒரு காரணத்தினால என்கிட்ட எடிட் பண்ணி முடிக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுது அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு ஈவினிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, இது என் ரூமுக்கு வெளியில் இருக்கிற பூனைக்குட்டிக்கு. இன்னும் ஒன்று சாம்பல் கிரே கலரில் இருக்குது. அது அங்கே அவங்க அம்மா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு இருக்காதான், பார்த்துட்டு. நண்பர்களேன்னு தான் வருது. என் அன்பு சொந்தங்களே, டேர்ன் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். வேற ஒன்று. நண்பர்களே நான் செட் ஆகலை. நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கால் அதாவது வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நைட் எப்படி இருந்தாலும் தூங்குறப்ப இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். இல்லை டோஸ்ட்டு என்ன சொல்கிறது, தூங்க மாட்டாங்க அவங்க. எப்படி 11:30 12 o'clock ஆகும். நான் வந்துட்டு ரூமுக்கு வரப்போ வந்துட்டு 11 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். 11 o'clockலாம் லைட் ஆஃப் பண்ணிடுவோம். சாப்பிட்டு முடிச்சு அப்போயே வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை நம்பி தான் சரின்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே டைம் போக ஏன்னா எல்லாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறதுனால 10:30 above வருவாங்க. அதுக்கப்புறம் சமைக்க போவாங்க. அவங்களுக்கு குத்துன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒர்க் தானே பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் அவங்க போகிறதுக்கு 9:30 ஆகும் மார்னிங். அந்த ஒரு காரணத்தினால அவங்க வந்துட்டு லேட்டாக தூங்குறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுல அவங்க யோசிச்சு பார்க்கறது கிடையாது. எனக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு தூங்குற நேரத்தில். 10 மணிக்கெலாம் தூங்குவோம், 10:30 தூங்குவோம். அந்த டைமுக்கு ஓவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் ஒருத்தர் சொல்ல அப்புறம் எனக்கு அழுத்து போயிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வேறு என்ன சொல்கிறது, பெட் ஸ்பேஸில் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுறோம். இது நம்ம வீடு கிடையாது. அந்த ஒரு நிலையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, தாட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற. வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். டீ வந்துட்டு நான் இங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் ரெஸ்டாரண்ட் போனேன், எங்கே ரஷ். அப்போ வந்துட்டு சரி ஓகே
இங்கே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சு இன்றைக்கி நம்மளுக்கு சமைக்கிற வேலையும் இல்லை. என்னென்னா சாப்பாடு காலையே வச்சுட்டேன். காலையில் சாப்பாடு வச்சுட்டு குழம்புமே இருக்குது. அப்படிங்கிறப்ப நாளைக்கு காலையில் இதுக்கப்புறம் எழுந்திரிச்சு சாப்பாடு வச்சிருப்போம். பிஸ்கட்டு மில்க் பால்ஸ் போன ஆஃபர் இருந்துச்சு சரின்ட்டு ஃப்ரெண்டு வாங்கி விட்டேன். நான் வாங்க மாட்டேன் பிஸ்கட்லாம். ஃப்ரெண்டு வாங்கினா அப்போ சரின்ட்டு எனக்கும் எடுத்துட்டான். நான் சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்துட்டு மற்ற நண்பர் வந்துட்டு வரல. அவர் வந்துட்டு வெளியில் எங்கேயோ போயிருந்தாப்லையா. இப்போ தான் வந்திருக்கேன்ட்டு இப்போ தான் வீடியோ ஆன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தான் கால் பண்ணேன். இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னா நான் சரி ஓகே பார்த்துட்டு தூங்க நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இன்ஷால்லா ஏன்னா அவனுமே எனக்கும் அவனுக்கும் கரெக்டாக ஒரு 1.5 மேக்ஸிமம் அவ்வளோ இருக்கும். அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. 1 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு போட்லேருந்து அடுத்த ரவுண்டு போட்டு அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப அவன் நடந்து வரணும் இங்கே டீ குடிக்கிறதுக்கு. அந்த ஒரு காரணத்தினால வேறு ஒன்றும் இல்லை. இன்னைய நாள் அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போணுச்சு. இன்றைக்கி எங்கேயும் அவ்வளோ வெளியில் போகல. நம்ம நேற்று போனதோட சரி. இன்றைக்கி ஒர்க் அவ்வளோவா இல்லை. நான் என்னென்னா நான் சாப்பிட்றது அதெல்லாம் ஷூட் பண்ண மாட்டேறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் எப்போவும் ரெகுலராக ஒரே இதை காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது என்னடா இதே காமிச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் தோணும். இதே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பிளானிங்லாம் இருக்குது. ரூம் செட் ஆகணும் அவ்வளோதான். அதாவது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல பாட்டு ஃபுல்லாக ரெடி, கார் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பிளான்லாம் இருக்குது. ரூம் மட்டும்தான் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த வாரம் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் லொக்கேஷன் பக்கத்தில் கண்டுபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சஜால நல்ல ஒரு பெட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா வீடியோ எடுக்கிற மாதிரி நான் ஓரளவு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் மெயினாக மாறுறது அதுக்காக தான். பேக் கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது நான் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இடையில எப்படியோ எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் நான் எப்படி இருந்தாலும் காலையில் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட வந்துட்டு ஹெட் வந்துட்டு இவ்வளோ தான் இருந்திருக்கும். நான் சரி ஃப்ரண்ட்டு கேமரா இல்லாதனால சரி கொஞ்சம் ஓகே அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் ஈவினிங் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா நான் டியூட்டி முடிச்சுட்டு வர வீடியோவில் பக்காவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருச்சு இப்போ எனக்கு. அப்படிங்கிறப்ப இந்த ஹைட்டில் இருக்கிறேன் இந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்துட்டு நான் எவ்வளோ அளவுக்கு கவர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால இப்போ எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கா வந்துருக்கு. சம்டைம்ஸ் 1-2 தடவை மிஸ் ஆகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்த பூனை எல்லாமே வீட்டுக்கு பக்கத்தில், வீடுன்னு சொல்கிறேன் ரூமுக்கு பக்கத்துலனா ஃப்ரண்ட்டு எப்போதும் இங்கே தான் இருக்கும். அப்போ கேட்குள்ள ஃபுட்டு எல்லாமே இன்சார்ஜ் வாங்கி வச்சுருப்பாப்புல. வெளியில் வந்துட்டு அப்போ என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காப்புல. வெளியில் வந்துட்டு பார்க்குறப்ப அங்கே பாத்திரம் இருக்குது, அதில் வந்துட்டு ஃபுட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் போட்டு கொடுத்துரு அப்படின்ட்டு, தண்ணி இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி விட்டுரு அப்படின்ட்டு. நான் சரி ஓகே வந்துடலான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை நான் போட்டு விட்ருவேன், இருந்தாலும் இல்லைனாலும். அந்த பூனைங்க தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோவில். நிறையா இருந்துச்சு, வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே எப்போதுமே பூனை இருந்துக்கிட்டே இருக்கும். பூனை வளர்க்கணும்னு ஆசை தான். நான் அபுதாபியில் ஒரு தடவை இருந்தப்போ எனக்குன்ட்டு ஒரு பூனை வச்சுருந்தேன். நான் எப்போதுமே என் கூடவே இருக்கும். ரூமு அது அதாவது ரூம் இல்லை, கம்பெனி விட்டுட்டு போகிறப்போ தனியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் அது இறந்துட்டுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டேன் நான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நான் போகல. அஜ்மலில் ஒர்க் பண்ணப்போ சரி வந்துட்டு இதுக்கப்புறம் நான் அஜ்மலுக்கு அந்த கம்பெனிக்கு போய் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸுங்க.
அபுதாபிலையும் சரி இன்னும் போய் பார்க்கல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அதுக்கப்புறம் மீட் பண்ணல, பேசுவேன் ஜஸ்ட்டு. எல்லாரோடையும் மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் மீட்டப் இல்லை. இவ்வளோதான் வாழ்க்கை. உண்மையாக சொன்னால் இதுதான் வாழ்க்கை. காலையில் எழுந்திரிக்கிறேன், சமைக்கிறேன், கம்பெனி போகிறேன், அங்கே சாப்பிட்றேன், வேலையை முடிக்கிற ரிட்டர்ன் வரேன், டீ குடிக்கிறேன். எங்கள் கூட அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையில் அவங்க கூட அதிகமாக இருக்கிறது இந்த டீ தான். ஃப்ரெண்ட்ஸு அதை விட டீ தான் அதிகமாக என் கூட இருக்கிறது. இந்த பாருங்க, யாரும் இல்லை என் கூட, நான் டீ அவ்வளோதான். யாரோ ஒரு கவிதை எழுதி நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். இப்போ ஒரு 2-3 months பிஃபோர், ஒரு கப்பு டீ வந்துட்டு கையில் இருந்துச்சுன்னா தனிமை இல்லை, அவன் கூட ஒரு யாரோ இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உண்மை. அந்த ஒரு ஃபீல் தான் இப்போ. ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் நல்ல இதுதான். இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப உனக்கு போர் அடிச்சிடும், பழகிக்கணும். வேற என்ன பண்றது? டீ குடிச்சிட்டு சாப்பிட்றது. காலையிலேருந்து என்ன நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்க வெளிநாட்டு வாழ்க்கையில். அதான் இப்போ சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிக்கிறேன், சமைக்கிறேன், சாப்பாடெலாம் பேக் பண்ணுறேன், டியூட்டிக்கு போகிறேன், ரிட்டர்ன் அங்கே சாப்பிட்றேன், திருப்பி ரிட்டர்ன் வரேன், முடிச்சுட்டு திருப்பி ஃப்ரெஷ் ஆகிறேன், வீட்டுக்கு எல்லாருக்கும் பேசுகிறேன், டீ குடிக்கிறேன், டைம் பார்த்துட்டு சாப்பிட்றேன், தொழுகிறேன், தூங்குறேன். இவ்வளோ தான். இதே தான் நடக்குது. வேற என்ன சொல்கிறது? எல்லாம் ஃப்ளூஸ், மாஃபி ஃப்ளூஸ். அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ். வீடியோவாக இருக்கிறதுனால இன்னும் நான் நிறைய பேசாமல் இருக்கேன். இன்னும் பேச ஆரம்பித்தேன்னா எமோஷ்னலாகி கண்ணு தண்ணி வந்துடும். ஆனால் ரொம்ப எமோஷ்னல். அதாவது கொஞ்சம் பேசினா கூட, அதாவது கொஞ்சம் வார்த்தைகளால பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த ஒரு காரணத்தினால ஓகே. உள்ள இருந்து வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கண்ணு தண்ணி நிறைஞ்சிடும். சம்டைம்ஸ் இப்போ நார்மலாக ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் நார்மலாக ஒரு சென்டிமெண்ட் வீடியோ பார்த்தா கூட நான் தாங்க மாட்டேன், கண்ணு தண்ணி வந்து. நேற்று நிறைய தடவை அழுதுக்கா நினைக்கிறேன். வீடியோ வந்துட்டு நான் உள்ளே கவர் பண்ண முடியாது. கம்பெனிக்குள்ளே கம்பெனியோட பேர் சொல்கிறதுக்கே நான் வந்துட்டு மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்டது தான் சொன்னேன். ஏன்னா அதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது, இல்லை அந்த ஒரு காரணத்தினால. நம்ம சைட்லேருந்து கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஓகே கேஸ், இதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசுனா, கல்ஃபில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுனா, எந்த கண்ட்ரியோ உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லாதீங்க. அதை கேட்க கேட்க தான் மனசு கொஞ்சம் கஷ்டம். ஊரில் இருந்தால் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டான்டா அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கும். நானும் அந்த மாதிரி நிறையா அனுபவிச்சிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.